சரி. தென்னாசியாவின் புவியியல் நிலத்தோற்றம் பற்றி பார்க்க போகிறோம். முதலில் நிலத்தோற்றம். நிலத்தோற்றம்டா ஒரு நிலத்தில் காணப்படும் அம்சங்களோட தொகுதியைத்தான் நம்ம நிலத்தோற்றம்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா தென்னாசியாவின் நிலத்தோற்றத்தில் பௌதீக நிலத்தோற்றங்கள் எடுத்துக்கொண்டால் யாதேனும் ஒரு பிரதேசத்தின் பௌதீக நிலத்தோற்றத்தின் கூறுகளும் மாநில நடவடிக்கைகளுக்கும் இடையிலான இடைத்தொடர்கள் மூலம் உருவாகும் ஒட்டுமொத்த செயற்முறை தான் புவியியல் நிலத்தோற்றம்னு நான் சொல்லுவோம். அப்படி தென்னாசியாவில் 6 வகையான நிலத்தோற்றங்கள் காணப்படுகின்றது. ஒன்று மலைப்பாங்கான நிலத்தோற்றம், இன்னொன்று பள்ளத்தாக்கு நிலத்தோற்றம், அடுத்தது கிராமிய நிலத்தோற்றம், அடுத்தது கைத்தொழில் நகர நிலத்தோற்றம், அடுத்தது பாலைவன நிலத்தோற்றம், அடுத்தது கடற்கரையோர நிலத்தோற்றம் என்று 6 வகையாக இந்த தென்னாசியாவின் நிலத்தோற்றத்தை நம்ம அவதானிக்கலாம். இந்த படத்தின் மூலம் நாங்கள் பார்க்கலாம். பாருங்க, முதலாவது மலைப்பாங்கான நிலத்தோற்றம். மலைப்பாங்கான எப்படி காணப்படுது என்று பாருங்க. அடுத்தது பள்ளத்தாக்கு நிலத்தோற்றம், 2 மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி ஒன்று பள்ளத்தாக்கு நிலத்தோற்றம்னு சொல்லுவோம். அடுத்தது கிராமிய நிலத்தோற்றம். இந்த கிராமிய நிலத்தோற்றம் பாருங்க, அங்கே கூடுதலாக நெற்செய்கை மேற்கொள்ளப்படும் இப்படியான ஒரு படத்தை நம்ம அவதானிக்கக்கூடியதாக காணப்படுது. அடுத்தது கைத்தொழில் நகர நிலத்தோற்றம். இந்த கைத்தொழில் நகர நிலத்தோற்றத்தை எடுத்துக்கொண்டு அங்கு கூடுதலாக கட்டிடங்கள் கூடுதலாக காணப்படும் ஒரு கைத்தொழில் நகரமாக காணப்படும். அது ஒரு கைத்தொழில் நிலத்தோற்றத்தை நம்ம கூறலாம். அடுத்தது கடற்கரையோர நிலத்தோற்றம். அடுத்தது பாலைவன நிலத்தோற்றம். அடுத்தது பாருங்க, மலை பிரதேச நிலத்தோற்றத்தை எடுத்துக்கொண்டால் முதலாவதான தோற்றம் மலைப்பாங்கான நிலத்தோற்றம். தென்னாசிய நாடுகளிலேயே மாலைத்தீவை தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் மலைப்பாங்கான நிலத்தோற்றத்தை நம்ம அவதானிக்கலாம். அதில் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் இமயமலை, காரக்கோரம் போன்ற மலைத்தொடரை பிரதானமாக நம்ம கூறலாம். அடுத்து இலங்கை எடுத்துக்கொண்டால் பிருதுதால கால மலை, சிவனொளிபாத மலையை கூறலாம். அடுத்து பாகிஸ்தானில் இந்து சுலைமானும், நேபாளத்தில் மக்காலு, சவலகிரி, எவரெஸ்ட் போன்ற மலைகளும், அடுத்து பூட்டானில் குலான்கிரி போன்ற மலைத்தொடர்களை நம்ம அவதானிக்கலாம். பங்களாதேஷில் சித்தகோங், ரங்கமஹால் போன்ற மலைத்தொடர்களை நம்ம அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அந்த படத்தை பார்த்தா பாருங்க, இலங்கையை எடுத்துக்கொண்டா இலங்கையில் என்ன மலைத்தோற்றம் காணப்படுது? பிதுதாலா கலை, சிவனொளிபாத மலையை சொல்லலாம். அது பாகிஸ்தானில் இந்து சுலைமான். இந்த படத்தின் மூலம் நம்ம இதை அவதானிக்கலாம். அடுத்தது பாருங்க, அடுத்தது இந்த முதலாவது இமயமலை தொடரில் எடுத்துக்கொண்ட இமயமலையை பாருங்க. இமயமலை தொடரின் நிலத்தோற்றம் பல வகையான பௌதீக அம்சங்களை கொண்டு காணப்படுகின்றது. இந்த இமயமலை தொடரில் நம்ம பதிந்து காரங்கோரம் போன்ற ஒன்றிணைந்த மலைத்தொடர்களையும் நம்ம உருவாகியுள்ளதை நம்ம அவதானிக்கக்கூடியதாக காணப்படும். உலகிலே மிகப்பெரிய மலையான இமயமலையும் இந்த இந்தியாவில் காணப்படுது. இமயமலை தொடரில் பின்வரும் பல்வேறு விசேட அம்சங்களை நம்ம காணலாம். சுவடுகள், ஆழமான மலை இடுக்குகள், பனிக்கட்டி கவிழ்ப்புகள், கணவாய், மேட்டுநிலங்கள் மற்ற பள்ளத்தாக்கள் போன்றது இந்த இமயமலை தொடரில் காணப்படுகின்ற பௌதீக அம்சங்களாக காணப்படுகின்றது. அடுத்து கவனிங்க, இந்த இமயமலையை நம்ம எடுத்துக்கொண்டா இமயமலையானது கடல் மட்டத்திலிருந்து 8000 மீட்டர் உயரத்தையும் 2500 கிலோமீட்டர் நீளத்தையும் பறந்துள்ளதாக அந்த இமயமலை காணும். உலகிலே மிகப்பெரிய மலையான இமயமலை நீளமும் உயரத்தையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது உலகில் மிக உயரமான 14 மலைச்சிகரங்கள்ல 9 மலைச்சிகரங்கள் இந்த இமயமலையில் காணப்படுகின்றது. அடுத்தது அயன மண்டல காலநிலை தொடக்கம் துருவ காலநிலை வரையான பல்வேறு வகையான காலநிலை பண்புகளை கொண்டதாக இந்த இமயமலை காணப்படுது. அடுத்து இந்த இமயமலையில பனிமூட்டங்களாக காணப்படும். அதுக்கு மேல் எவரெஸ்ட் சிகரம், இந்த எவரெஸ்ட் சிகரமும் இமயமலையில் காணப்படுது. அது மீட்டர் 8848 மீட்டர் உயரமான ஒரு எவரெஸ்ட் சிகரம் காணப்படுகிறது. அது எல்லாமே சூடான காலநிலை தன்மை கொண்ட டொராய் பள்ளத்தாக்கும் அந்த இமயமலையில் காணப்படுது ஒரு விசேட அம்சமாக காணப்படுகின்றது. அடுத்த 2வது நிலத்தோற்றமாக பள்ளத்தாக்கு நிலத்தோற்றத்தை நம்ம குறிப்பிடலாம். பள்ளத்தாக்கு முதலாவது நம்ம மலைப்பாங்கான நிலத்தோற்றத்தில் இமயமலையை நம்ம பார்த்தோம். அடுத்தது பள்ளத்தாக்கு நிலத்தோற்றம். பள்ளத்தாக்கு நிலத்தோற்றம் வேறுபட்ட விசேட நிலவுருவமாக காணப்படுகின்றது. பெருமதிமிக்க பண்பாட்டு நிலத்தோற்றங்களாக இந்த பள்ளத்தாக்கு நிலத்தோற்ற அம்சம் காணப்படுது. தென்னாசியாவை எடுத்துக்கொண்டால்
பிரதானமாக இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளில் பள்ளத்தாக்கு நிலத்தோற்றங்களை சொல்லலாம். தென்னாசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளத்தாக்கான அந்த கங்கை நதி பள்ளத்தாக்கு எங்கு காணப்படுது என்றால் இந்தியாவில். அடுத்தது பாகிஸ்தானில் சிந்து நதி பள்ளத்தாக்கு, அது இந்து நதி பள்ளத்தாக்கம் என்று சொல்லுவோம், அது பாகிஸ்தானில் காணப்படுகின்றது. அடுத்தது பாருங்க, இலங்கை எடுத்துக்கொண்டால் மகாவலி, கழனி கங்கை பள்ளத்தாக்கு போன்றதும் காணப்படுவதை நம்ம அவதானிக்கிறோம். இந்த படத்தின் ஊடாக பாருங்க, இந்தியாவில் சிந்து நதி பாகிஸ்தானில் காணப்படுது, கங்கை நதி இந்தியாவில் காணப்படுகின்றது. அது இலங்கை எடுத்துக்கொண்டால் மகாவலி, கழனி கங்கை போன்ற பள்ளத்தாக்குகளை நம்ம அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. நன்றி.